பார்த்தோம். அதில் ஒரு பகுதி ஆராதனைக்கு வருவது நாம் எதற்காக? அன்பிற்காகவும் நற்கிரி செய்வதற்காகவும் ஐக்கியத்துக்காக நம்ம கூடி வருகிறோம் சபைக்கு. அதை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம சபைக்கு கூடி வர்றது அன்பிற்கும் நற்கிரிக்கும் ஐக்கியத்திற்கும் கூடி வருகிறோம். அதுதான் இந்த கம்யூனியன் நாட்களே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிக்குத. இது சாதாரண பந்தி இல்லை, இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். புரியுதா? இந்த பாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின இந்த பந்தி, இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இது ஸ்டார்டிங்கே எப்படி ஒரு ரட்சிப்பை, கசப்பான வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த நாளில் ஆசிரித்த இந்த பாத்திரம், இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பாவத்திலும் அடிமனிதனத்திலும் வியாதியிலிருந்தும் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தால் நம்மை அவர் மீட்டு இவ்விதமாக நம்ம ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கும்படியாக உண்டு பண்ணின இந்த பாத்திரம். அதனால் நாம் ஆசீர்வதிக்கிறப்ப நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். இது வந்து ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இது நல்லா கவனிக்கிறதுல, இது கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக. நல்லா யோசிங்க. இது சும்மா நம்ம வந்துட்டு போகிறதில்ல, இது வந்து சும்மா சாதாரண பங்கிட்டு போகல. இதை பங்கு போகிற பயபக்தும் பக்தும் ஒரு அர்த்தத்தோடு இந்த பங்கு பெறணும். நீங்கள் இந்த ரசத்தை குடிக்கும் போதே, இந்த அப்பத்தை பிடிக்கும் போதே அது அர்த்தம், நாம் என்ன செய்கிறோம் அதை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் வெறும் இந்த குபுஸ் இல்லை, வெறும் கிரேப் ஜூஸ் இல்லை. இதை நீ பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், அந்த வெளியேறப்பட்ட அந்த ரத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோமா ஐக்கியம் கொள்ளுகிறோம். அதே மாதிரி நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம அதை நினைச்சே பார்க்கறதில்ல. நம்ம சும்மா ஏதோ கம்யூனியன் இருக்குது, மாதத்துக்கு ஒரு முறை அதுக்கு அப்பத்தை பிடிச்சிட்டு ஓகே சிலது நினைக்கிறோம். ஆனால் டீப்பாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையான ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் உங்களை உயர்த்தி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இது சாதாரண அப்பம் இல்லை, இது கிறிஸ்துவனுடைய சரீரம். இது சாதாரண ரசம் இல்லை, கிறிஸ்துவனுடைய ரத்தம். வெளியேற பெற்றோம், நம்மை மீட்ட ரத்தம், சாத்தானை ஜெயித்த ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். அப்போது அந்த